various methods for accessing your car's owner's manual. Let's walk you through the steps to download your car's owner's manual. அதே மாதிரி ஏமிங் பண்றான், அம்பு போறது ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது. கரடி வந்து நின்னுட்டு ஒரு வார்த்தை கேட்கறது அந்த ராஜாவை பார்த்து, நீ என்ன சுட வரியா? இப்படி பாருப்பா. பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ சுட போறிய? ஐயோ வாய்ப்பில்ல, பறந்து போயிடுச்சு. ஆமா, செம்ம மயக்கம் வந்துச்சு. என்னடா கண்ணாடி போட்டியா? என்ன பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? வாழையோட வாழை இலையா போட்டு போட்டு இவன் நான் எப்படி தப்பிக்க போறோம்? இங்க வரட்டும், ஹைட்டா இருக்கு பாரு. ஏய், அந்த மருந்து ஆடுதுடா. நீ வந்துடாத சாமி, நாங்களே வைத்த கலக்கிட்டு இருக்குது. நீங்க என்ன இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ரெடியாடா? நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. விட்டுறாதடா, கரெக்டா சொருகிடும் உள்ள. பார்க் நல்லபடியா முடிஞ்சு, அடுத்து திருப்பி யானை சவாரிக்கு தான் போறோம். அதை தோத்தாலும் ஜெயிச்சாலும் அது என்ன தவிர யாருக்கும் வராது. ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சு குருமா. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம எலிஃபெண்ட் சவாரிக்கு வந்திருப்போம். ஆக்சுவலாக 1 hour டிலேன்னு சொன்னாங்க. அந்த 1 hour கழிச்சு இப்போ நம்ம வந்திருக்கோம். இதுக்கு இடையில வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கு, பேர்ட்ஸ் கூட ஆட்டம் போட்டது, இது எல்லாமே வரிசையாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரெண்டு தான் சவாரி எடுத்திருக்காரு. ஸோ அவரையும் காட்டுறோம், நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்றதையும் பார்க்குறோம். டாப் ஹில்ஸு, ஆஃப் ரோடு எல்லாமே இனிமேட் தான் இருக்குது. செகண்ட் வீடியோவில் தான் இருக்குது. வாங்க தொடர்ந்து போவோம். உணர்ந்தீங்கன்னா டைம் தான். அதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் எடுத்துட்டு இருக்காதாரி. பாருங்க அப்படியே 3 பேரும். ஹரி இங்க பாருங்க 3 பேரும். இங்க
ஹரி அப்படியே 3 பேர் இங்க பாருங்க. ஸ்டிக்கர் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. பெட்ரோல் கரெக்டா இருக்காடா? டீசல் பெட்ரோல்லாம் கரெக்டா இருக்கா? பிரேக்கு பிடிக்குதான்னு பாத்துக்கோ. போற போக்குல அந்த பாப்பா கூட்டு போங்க. ஹரி இப்போ வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை தோட்டத்துக்கு வந்திருக்கோம். ஸோ உள்ள அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். ஏலக்காய் வேர்ல தான் வளரும். பச்சை மிளகா தெரியுற காய் தான். வெள்ளைப்பூ காஞ்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு காய் வளரும். இந்த ஃபேமிலியில 45 நாளைக்கு ஒரு முறை காய் பறிக்கலாம். வருஷத்துல 7 டைம் பறிக்கலாம். ஒரு டைம் காய் பறிக்கல ஃபேமிலியில 7-8 கிலோ வரைக்கும் கிடைச்சிடும். பறிச்சு அதை சும்மா நார்மல் வெயில காயப்படாம மிஷின்ல போட்டு காய வைக்கல 10 கிலோ போட்டோம்னா காஞ்சதுக்கு அப்புறம் 1.5 கிலோ தான் கிடைக்கும். அதனாலதான் ஏலக்காயோட விலை எப்பவுமே ஜாஸ்தியா இருக்கு. ஒரு காலில் நரம்பு சுருக்குன்னா காலை ஒரு அடி ஹைட்ல வைக்கணும். கீழே இருந்து மேலாம அப்ளை பண்ணணும். கீழே இருந்து மேலாம அப்ளை பண்ணல அந்த இடத்துல வெயினை எலாஸ்டிக் சிட்டி பண்ணி பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா சுருண்டு இருக்க ரொம்ப ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். லேசர் சர்ஜரி போக வேண்டிய அவசியம் வராது. செடிக்கு எடுத்தோம்னா கிடைக்கிறது தான் பட்டை. பின்ன சுருள் பட்டைன்னு சொல்றது இன்னர் பார்ட். மரத்துல நம்ம ஓர பிரான்ச்சஸை கட் பண்ணிட்டு இன்னர் பார்ட்டுகளை மிஷினை வச்சு சுருள் பண்றதா சுருள் பட்டை. பிரிஞ்சு இலை பட்டை சுருள் பட்டை எல்லாமே ஒரே மரம் தான். கசக்கிட்டு ஸ்மெல் பண்ணி பாருங்க சார், தெரியும். நார்மலா நம்ம குக்கிங் பாஸ் பண்ணிக்கோங்க சார். நார்மலா இது நம்ம குக்கிங் யூஸ் பண்ற இஞ்சி கிடையாது, மெடிசனலா எடுக்கக்கூடியது. இந்த இஞ்சி கூட கோல் இஞ்சி, மா இஞ்சி, சித்திரத்தை, ஓமம், பெருங்காயம், கடுக்கா, நெல்லிக்காலாம் சேர்த்து வரக்கூடிய பவுடரா வரும். வயிறு சம்பந்தமான இந்த கேஸ் ட்ரபிளுக்கு, கேஸ், நெஞ்சு எரிச்சல், ஜீரணம் ஆகல, வயிற்றுல இருந்து போகல, அல்சர் பிரச்சனை இருக்கு, டிராவலிங் பண்ணும்போது மீட்டிங் வருது, வீட்டுல பயிறு பருப்பு கிழங்கு ஐட்டம்னா சாப்பிடல கொஞ்சம் ஸ்டொமக் அப்செட் ஆகுதுன்னா எப்ப ப்ராப்ளம் தோணுதோ அந்த டைம் ஒரு 1/2 டீஸ்பூன் சாப்பிட்டு சுடுதண்ணி குடிக்கலாம். அல்சருக்கு இது ரொம்ப நல்லது. பிரம்மின்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்மி கூடத்துல பிரம்மி, சங்குப்பூ, வசம்பு, வல்லாரை, நாட்டு சக்கரை, அஸ்வகந்தா, சஞ்சீவினி இந்த காம்பினேஷன்ல வரனால என்டையர் லைஃப்ல 90 நாள் படிக்கிற குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு கொடுப்பாங்க. ஹை கான்சன்ட்ரேஷன் கொடுக்கும், மெமரி பவரை கூட்டும், ஐசைட்டு, இயர் ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும், கிட்ட பார்வை தூர பார்வைக்கு நல்லது. இப்போ உள்ள குழந்தைங்க அதிகமாக மொபைல் ஃபோனு படும்போது நம்ம ரேடியேஷன் கண்ணில் படும், சடனாக கண்ணாடி போட வேண்டி வரும். அந்த பிரச்சனைகள்லேருந்து ஐசைட் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், கிட்ட பார்வை தூர பார்வைக்கு எடுக்கலாம். அதே மாதிரி மெயினாக தூக்கம் இல்லாமல் அவரை பாஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மெல் பண்ணிட்டு கற்பூர துளசி, கற்பூர துளசி கூட கற்பூராதி, ஆடாதோட, அருதா, ஜாதிகா, திப்பிலி எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய லேகியமாவும் பவுடரா வரும். ஆஸ்துமா, சைனசைட்டிஸ், ப்ரோங்கைட்டிஸ், டஸ்ட் அலர்ஜி, நெஞ்சு சளினா கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆக்கி மோஷன்ல வெளியாக்கும். காஃப் கோல்டை ப்ரிவென்ஷன் பண்ணக்கு நல்லது. சிவியரான ஆஸ்துமா எல்லாம் கொஞ்சம் இன்ஹேலர் எடுக்கிறாங்கன்னா ரெகுலரா 3 மாசம் சாப்பிட்டோம்னா இன்ஹேலர் ரிமூவ் பண்ணலாம். ஈசிங்க்கு ரொம்ப நல்லது. கொத்த தலைவலி, தூக்கம் வர மாட்டேங்கி, கொரட்டை, சைனசைட்டிஸ் வரைக்கும் கிளியர் பண்ணி கொடுக்கும். எல்லா நோய்க்கும் ஒரு சொல்யூஷன் கேட்டா அஸ்வகந்தா தான். அஸ்வகந்தால மெயினா எடுக்கிறது வேறு. அது கொடுத்துல ஒயிட் முசிறி, ஷீலாஜித்து, நாய்க்கரணி, சித்தரத்தை சேர்ந்து வரக்கூடிய ஒரு லேகியமாவும் பவுடரா வரும். 10 வருஷத்துக்கு ஒரு முறை 4 மாசம் சாப்பிடலாம். 4 மாசம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 வருஷத்தோட எனர்ஜெட்டிக் தான். மொத்தத்துல ஸ்டாமினா, இம்யூனிட்டி பவர், கை கால் மறுத்து போது, கை கால் நடுக்க கொடுக்கு. 30 வயசுக்கு மேல தாண்டிட்டோம்னா பாரம்பரியம் இல்லைனாலுமே ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால் வரும். அந்த பிரச்சனையில இருந்து பாடி ப்ரொடெக்ஷன் பண்ணும், பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து கேட்டீங்கன்னா அஸ்வகந்தா கொடுக்கும். பைல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஐயப்பானா கூட காட்டுச்சேனை, ஆவணுக்கு துட்டி சேர்ந்து வரக்கூடிய லேகியமா வரும். பைல்ஸ், பிஸ்டுலா, ஃபிஷர், கான்ஸ்டிபேஷன், வெளியே தள்ளியிருக்க ஃபிளஷை கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கி உள்ள எடுத்து வேரோட மாற்றும், டைஜஷனை ப்ராப்பர் ஆகும். பைல்ஸுக்குலாம் நம்ம ஆப்ரேஷன் போக வேண்டிய அவசியம் வராது. நீலாம்பரி, இது இந்த நீலாம்பரி கூட பிரிராஜி, கரசலாங்கண்ணி, கையுண்ணியாதி, நெல்லிக்காய், கடுக்கா, செம்பருத்தி, கேசவர்தினி, பிரம்மி, அலோவேரா, பசுபால் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய எண்ணெய் முடி கொட்டதா ஸ்டாப் பண்ணதுக்கு, அடர்த்தியா வளர்றதுக்கு, டேண்ட்ரஃப் போறதுக்கு, திக்னஸ் கொடுக்கறதுக்கு, பூச்சிக்கொட்டு, புழுவட்டு பிரச்சனை, ஃப்ரண்ட்ல பேக்ல முடி கம்மியா இருக்கு, ரூட்டு தெரியுது, பால்ட் ஆக போற ஸ்டார்டிங். எல்லா நாளும் எடுக்க வேண்டாம், வாரத்துல 1 நாள் தான். ஸ்கால்ப்ல அப்ளை பண்றோம். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணும். இந்த காய் இது வந்து வெளியே உள்ள தொழில் தான் மெடிசன்ல எடுக்கிறாங்க. அது கூட 13 இன்கிரியன்ட் சேர்ந்து வரக்கூடிய பவுடர் தான். பேங்க்ரியாசிஸ் ஸ்டிமுலேட் பண்ணி பீட்டா செல்ஸ் ஆக்டிவேஷன் ஆக்கி சுகரோட லெவலை கண்ட்ரோல் வச்சுக்கும். இதில் வரக்கூடிய படை, அரிப்பு, தேமல், சோரியாசிஸ் 1 வருஷத்துக்கு கூடுதலோ இல்லை 6 மாதம் கூடுதலோ ஸ்கின்ல வந்து அலர்ஜி, உடம்பு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குன்னா பிளட்டில் அலர்ஜி இருக்கலாம். இன்டர்னலாக சாப்பிட்றது பிளட்டை டீடாக்ஸிங் பண்ணும். எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ண ஒரு அஃபிகேட் ஏரியாவில் அப்ளை பண்ணும்.
மெயினா கிழங்கு தான் எடுப்பாங்க. லேடிஸோட கைனக் சம்பந்தமான கைனக் ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியடு, ஒயிட் டிஸ்சார்ஜ், மெனப்போஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரக்கூடிய தைராய்டு பிரச்சனை, மொத்தத்துல ஹார்மோனல் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணும், யூட்ரஸை ஸ்ட்ராங் ஆக்கும், ஹீமோகுளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணிடும். ஹரி கொய்யா பழம் மாதிரி இருக்கு, எல்லா பழம் ஃப்ரூட் தெரியுங்களா? ரெண்டா வெடிச்சிடும், உள்ள ஒரு காயும் வரும், ஒரு பூவும் வரும். ஜாதிக்காய், ஜாதிக்காத்திரின்னு சொல்லுவாங்க. அந்த வெளியே பாக்குற மஞ்சள் கலர் ஷெல்ல கட் பண்ணி தான் ஊறுகான் கொடுப்பாங்க. ஜாதிக்காய் ஊறுகான் கிடைக்குது, அதுதான். இது ஒரு நப்பி ட்ரக் ஃபேமிலி தான். குழந்தைங்களுக்கு எல்லாம் ஜாதிக்காய் அடிச்சு கொடுத்து கொஞ்ச நேரத்துல தூங்கி போயிடுறாங்க இல்லையா? நேச்சுரலி ஆல்கஹால் கனெக்ட் இருக்கிறதுனால போடுறாங்க. ருத்ராட்சம் அதோட மரம் இதுதான். காய் எல்லாமே பறிச்சுட்டாங்க, இருந்தாலும் ஒன்று ரெண்டு காய் உங்களுக்கு தெரியும், நெல்லிக்காய் சைஸ்ல இருக்கும். ஒரு முகம் தொட்டு 21 முகங்கள் இருக்கு, எல்லாமே ஒரே மரம் தான். ஆனா ஒரு முகம் மட்டும் 21 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். எல்லா வருஷமே 4 முகம் 5 முகம் நம்மள மாதிரி உள்ளவங்க கழுத்துல போடலாங்கிறது 5 முகம் போடலாம். இது இப்ப எத்தனை வருஷம்? இது இப்ப 13 வருஷம் ஆச்சு. இல்ல பாத்தீங்களா கண்ணு மாதிரி ஒரு ஷேப் தெரியுதா? எல்லா ருத்ராட்சியிலும் இந்த மாதிரி ஒரு ஐ ஷேப் ஃபார்ம் ஆகுறது மித்தாலஜிக்கலி சொல்றது காட் சிவாவோட ஐன்னு சொல்லுவாங்க. கிராம்புனாலே பூ தான். இப்ப சீசன் கிடையாது, அடுத்த மாசம் தான் சீசன் ஸ்டார்ட் ஆகும். ஒரு கொத்தா பூ வரும், அந்த பூவை பறிச்சு சும்மா நார்மல் வேல காய வைக்கலாம். ஒரிஜினல் கிராம்புல ஜஸ்ட் பிரஸ் பண்ணி பாருங்க என்ன வரும். மார்க்கெட்ல ஜீசஸ் பண்ண மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் கிடைக்கும். காமிச்சதுல உங்களுக்கு ஏதாவது தேவை வரேன்னு சொல்லிட்டு மூலிகை தோட்டத்துக்குள்ள வந்து மருந்து வாங்கிட்டு இருக்காங்க. இங்க எதுக்கு வந்தோன்ற மருந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. கொஞ்சம் சவுண்டா பேசுங்க, அப்பதான் கேட்கும். ஏன்னா இங்க வந்து இயற்கையோட இறைச்சலா இருக்குது. கூச்சல். தலைவர் தான் தப்பிச்சிட்டாரு. ஒரு 1000 ரூபாய்க்கு பில்ல போடலாம். அதாவது வழக்கம் போல அந்த சாரதாசுக்குள்ள ஏசி காத்து வாங்கிட்டு வர மாதிரி வந்துட்டு அவங்கள மண்டைய கொலை எப்படிலாம் எல்லாத்தையும் பேசிட்டு அதாவது அது ஒண்ணு. இன்னொன்னு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இவர்கிட்ட ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஏன்னா இவரு அப்போதைக்கு நீங்க சொன்னப்ப அவர் அங்கிட்டு போயிட்டாரு. வாங்குறியா? நீ வாங்குறியா? நான் வாங்கல. அமுகு டுமுகு அமால் டுமா அமுகு டுமுகு அமால் டுமா அமுகு டுமுகு அமால் டுமா